கடைக்கு நிப்பாட்டுங்க. இடம் இருக்கிற இடத்துல நிப்பாட்டுங்க. அந்த இடத்துல நிப்பாட்டாதீங்க. தெரியாம நிப்பாட்டிட்டாங்க. திரும்பக்கூடாது. ஆட்டோ திரும்புறீங்க பாரு. எங்க போயிட்டு எங்க திரும்புறீங்க? போன முறையோட இந்த வட்டம் படி ரேட்டு நல்லா கொடுத்தாங்க. இது உள்ளது பையன் அங்கிட்டு மொத்தமாக திருப்பி விட்டான். ஏற்றுக்கு முன்னாடி ஆட்டோ சார் போக்குவரத்துக்கு நீங்க தான் பண்றீங்க. சார் உள்ள ஆட்டோங்க. நிப்பாடக்கூடாது. வண்டி ரெக்கவரி ஃபைனல் ரெக்கவரி பண்ணுறாங்க. மூவ் பண்ணுங்க. தாபா விட்டு மூவ் பண்ணுங்க. ஆட்டோ சேராட்டா இதுக்கு பேர் அடிக்க மாட்டியா? வாங்க திருப்பி நீ மட்டும் தான் போயிட்டு வர மாட்டேன். இருக்குது பார்க்கணும் ஏதாவது நடுவில் ஒரு வாட்ச் கவர் மாதிரி போட்டால் அதில் வாட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரோனும் நமக்கு க்ரௌடுக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரோன் வேணால் ட்ரோன் வந்து நம்ம மொபைலில் பார்க்க இது மாதிரி இருக்கா. இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது. அது கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போட்டு இங்கே நம்ம ஏதாவதுன்னா போகிறதுக்கு அட்டன் எடுத்தாச்சு அதெல்லாம். மெயினாக வந்து சரி, 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நம்ம மாசி வீதிகள் எல்லாத்துலேயும் வந்து கடைகள் இருக்கிறதால கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் வருடம் வந்து நம்ம இந்த மாதிரி கண்காணிப்பு மையம் வந்து தொடங்கி அதன் மூலமாக வந்து காவல் கட்டுப்பாட்டறை மாதிரி லோக்கல் காவல் கட்டுப்பாட்டறை மாதிரி இது செயல்படும்.
இதன் மூலமாக வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமலும் மக்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்களுடைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உதவும் வகையிலும் இது அமைக்கப்படும். இதில் என்னென்னா வந்து 20ஆம் தேதினால ஜென்ரலாக வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் வந்து க்ரௌட் எப்பயுமே அதிகமாக இருக்குது. குறிப்பாக 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வரும். ஏன்னா கடந்த ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அமைச்சிருக்கிறோங்க. இதில் வந்து க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி 2 வீலர் பார்க்கிங் அண்ட் 4 வீலர் பார்க்கிங் அதை வந்து முன்னாடியே நிறுத்திடுவோம். க்ரௌடு எந்தளவு வந்து வெஹிக்கிள் அலோவ் பண்ணுறதுக்கு தாங்குதோ அது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லாத பட்சத்தில் முன்னாடியே வந்து இது பண்ணியிருக்காங்க. 2 வீலர் 4 வீலர் பார்க்கிங் 4 வீலரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் 6 இடங்கள் நாம் ஐடென்டி பண்ணியிருக்கோம். ஒரு 1500 to 1800 4 சக்கர வாகனங்கள் வந்து நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி. எதாக இருந்தாலும் அவங்க அங்கே நிறுத்திட்டு அங்கேருந்து வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அது தவிர மாரட் வீதிகள், வெளி வீதிகள் இதுலேயும் வந்து இந்த 2 வீலர் பார்க்கிங்க்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அங்கே நிறுத்ததை நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக என்னென்னா வந்து குற்ற நிகழ்வுகள் நடக்காமல் தடுக்கிறது. அந்த ஆஸ்பெக்டில் நிறையா 16 சிசிடிவி கேமராக்கள் இருக்குன்னு போட்டிருக்கோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிசிடிவி கேமரா எல்லா ஜங்ஷன்லையும் இருக்குது, அந்தந்த கடையினுடைய முகவாசல்லையும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்மளுடைய குற்ற தடுப்பு நடவடிக்கை பயன்படுத்தப்படும். அது தவிர இந்த மாசி வீதிகளில் 16 கேமராக்கள் போட்டு அதனுடைய லிங்கிங்கை கொடுத்துருக்கோம். அதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போட்டு 24/7 அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. இது தவிர தேவைப்படும் பட்சத்தில் ஜன நெருக்கம் இருக்குது அப்படின்னா அது அறிவதற்காக ட்ரோன் வசதிகள் வச்சிருக்கிறோம். அது வந்து ட்ரோன் மூலமாகவும் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதற்கு. தரக்கடைகளுக்கெல்லாம் எப்போ சார் அனுமதி கொடுத்துருக்கோம்? தரக்கடைகள் அது வந்து கார்பரேஷனாக தவிர இதுக்கு காவல்துறைக்கு எங்களுடைய எங்களுடைய பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு இது சம்பந்தமாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே மதியம் ஒரு 12, 10 மணி 11 மணிக்கு மேலே குறைஞ்சிரும். பண்ணுறதுனா நம்ம எதுவும் தடை பண்ணுறதில்ல. அவங்க பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. போன வருடமும் அப்படி தான் இருந்தாங்க, போயிட்டு தான் இருந்தாங்க. விடிய நடந்து திறந்திருந்தும் வச்சு தான் இருந்தாங்க. அது அந்த டைமில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணி நிச்சயமாக இருப்பாங்க. அதை நாங்கள் சொல்ல முடியாதுல்ல, சீக்ரெட் இல்லை. அதுதான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னதுக்குமே சிசிடிவி கேமராக்களுடைய மானிட்டரிங் ஆகட்டும், நம்ம ட்ரோன் கேமரா மூலமாக மானிட்டர் பண்ணுறதாகட்டும், எப்படி க்ரௌட் இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஏன்னா நமக்கு இது வந்து வருடம் நடக்கக்கூடிய தீபாவளி விற்பனை நடக்கக்கூடிய இடம் தான் இது. அதனால ஏற்கனவே வர்றது எப்படின்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் இருக்கிறதால அதை நம்ம எவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகணுமே அவ்வளோ இதாக. கடந்த தீபாவளிக்கு அந்த தீபாவளி அன்னைக்கு நைட்டு சண்டைலாம் போட்டாங்க, நல்லா சரக்கு அடிச்சு சண்டைலாம் போட்டு ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை தடுத்து நம்ம வேற என்ன எல்லாமே நமக்கு சோஷியல் மீடியா செல்லே வச்சிருக்கிறோம். மதுரை மாநகர் காவலை பொறுத்த வரைக்கும் அதில் வர்ற தகவல் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறோம். இது தவிர நமக்கு மொத்தம் 63 இருசக்கர ரோந்து வாகனங்கள் இருக்குது, 21 4 சக்கர ரோந்து வாகனங்கள் இருக்குது. இது தவிர 2 கியூஆர்டி வாகனம்னு தனியாக நம்ம இப்போ ரீசெண்டாக வந்த இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டத்துக்குன்னு ஒரு கியூஆர்டி வாகனமும் இருக்குது. இதன் மூலமாக வந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும். எப்பயுமே தீபாவளி ரிலேட்டடாக அன்னைக்கு நைட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அது ரிலேட்டடாகவும் இருக்க அது கண்காணித்து தக்க நடவடிக்கை எடுக்கும். பல்வேறு குற்றச்செயல்களில் கைது செய்யப்பட்ட அவங்களோட புகைப்படங்கள் வந்து அந்த சிசிடிவியில பதிவேற்றம் செய்து அதன் மூலமா அவங்க அந்த இல்லை, அதான் எஃப்ஆர்எஸ்ன்னு ஒரு ஆப்பை எல்லா காவலர்களுக்குமே ஸ்மார்ட் காவலன் ஆப்பே இருக்குது. அதில் எல்லா டேட்டா பேஸும் அதில் இருக்குது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க செக் பண்ணும் பொழுது இப்போ நம்ம டெய்லி பேசிஸ்லேயே பண்ணுறோம். வாகன தணிக்கையின் போதே வந்து அந்த காரியத்தை செய்கிறோம். ஏதாவது சந்தேக நபர் இருந்தால் அவரோட ஃபோட்டோவை எடுத்துட்டு அந்த ஸ்மார்ட் காவலனில் எஃப்ஆர்எஸ் மூலமாக பதிவிடும் பொழுது அது ரிலேட்டடான ஃபேஸஸ் இருக்கக்கூடிய எல்லா இமேஜையும் காட்டாது. அதை வச்சு அவர் மேலே குற்றவாளி ஏற்கனவே இருக்குதா, அவர் குற்ற பின்னாடி உடையவரா என்பதை தெரிஞ்சுன்னா அவரை நம்ம இதே போல் எஃப்ஆர்எஸ் மூலம் செக் பண்ணி குற்ற வழக்கில் ஈடுபட்டவரை கைதே செய்திருக்கிறோம். சாதாரண நம்ம வாகன தணிக்கையின் போதே செஞ்சிருக்கோம். அது இந்த இடத்துல இன்னும் தீவிரப்படுத்தி பார்க்கணும். அதுதான் இப்ப பொறுத்த வரைக்கும் நார்மலா இருக்கிறது போயிட்டு இருக்கு. சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, வெள்ளி சனி ஞாயிறுல நிச்சயமா வந்து அந்த டைவர்ஷன்ஸ் இருக்கும். கூட்டங்கள் அதிகமாகும் பட்சத்துல ஒரு வாகனமே உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது. ஈவன் ஆட்டோ இப்ப போயிட்டு இருக்கு, அதுவுமே அனுமதிக்கப்பட மாட்டாது. அதுவுமே இங்கே கட் பண்ணி அவங்களை இறக்கி விட்டு போற அளவுக்கு பண்ணிடுவோம். இது வருடம் செய்யக்கூட இந்த வருடம் இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலான்னு பார்த்துட்டு டிசி டிராபிக் தான் இருக்காங்க, அவங்களும் டெய்லி பேஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி